மகாநதி சீரியல்ல நம்ம விஜய் பாப்பாவ காவேரியோட வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ காவேரியோட அம்மா சாரதா பேத்திய பார்த்துட்டு தன்னையும் மீறி எமோஷனல் ஆயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற காவேரிக்கு, "என்ன அம்மா இன்னைக்கு நடந்துக்கிற விதமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே!" அப்படின்னு டவுட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சமைச்சு வச்சிருக்காங்க இல்லையா இவங்களுக்காக. ஸோ அத எல்லாத்தையுமே பரிமாறுறாங்க. சும்மா மீனு, மட்டனு அப்படி விதவிதமா பண்ணி வச்சிருக்காங்களாட்டுக்கு. ஸோ விருந்து மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப காவேரியும் பக்கத்துல உட்காந்து சாப்பிட சொல்றாப்புல நம்ம விஜய். உடனே பாப்பாவும், "எப்பயுமே கிளாஸ்ல நம்ம 2 பேரும் ஒண்ணா தானே சாப்பிடுவோம். வாங்க மிஸ் சாப்பிடலாம்." அப்படின்ன உடனே காவேரியும் நம்ம பாப்பா பக்கத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விஜய், காவேரி பாப்பா, அதுக்கப்புறம் காவேரி. இவங்க 3 பேரும் ஒரு குடும்பமா உட்காந்து சாப்பிடுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றப்ப, "அவ்வளோ சீக்கிரத்தில கிளம்பணுமா? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே!" அப்படின்னு பாப்பா சொல்லுது. உடனே விஜய் இருந்துகிட்டு காவேரிய பார்த்து, "நீங்க ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, நான் உங்கள டிராப் பண்ணிடுறேன்." அப்படின்னு விஜய் கேட்க, காவேரி தயங்குறாங்க. ஆனா சாரதா இருந்துகிட்டு, "தம்பி இவ்வளோ தூரம் கேட்குதுல்ல, தம்பியே கேட்கும்போது நீ ஏன் தயங்குற? நீ பாவம் தம்பியோட போய் கோயில்ல இறங்கிக்க." அப்படின்னு நம்ம சாரதாவையே நம்ம காவேரிய ரெடி பண்றாங்க. ஆரம்பத்தில காவேரி சுடிதார் தான் கட்டுறாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு, "கோயிலுக்கு போகும்போது சுடிதார்லாம் போட்டுட்டு போக்கூடாது. சேலை தான் கட்டணும்." அப்படின்னு சேலைய மாத்தி விட்டுட்டு, நம்ம விஜயோட சேர்ந்து ஒரே கார்ல அனுப்பி வைக்கிறாங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம விஜயும் காவேரி பின்னாடி கார்ல பாப்பாவோட உட்காந்துக்கிட்டு வர்றத பார்த்துக்கிட்டே அப்படியே ஓட்டிக்கிட்டே போறாப்புல. ஸோ இனி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.